கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு திட்டமும் தெளிவுமான தீர்க்கமான ஒரு நல்ல வார்த்தை. இது விசுவாசத்துக்கு உரிய வார்த்தை, நம்மை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல வார்த்தை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஆபத்துகள் என்னென்னா, தண்ணீர் ஒரு பெரிய ஆபத்து தான். அதே போல் ஆறுகளும் ஆபத்தானது தான், அக்கினியும் ஆபத்து. ஆகவே இந்த தண்ணீரும் ஆறுகளும் பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் வெள்ளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சத்துருவானவன் எப்படிப்பட்டவனா, வெள்ளம் போல என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆவியானவர் என்ன செய்வாராமா, கொடியேற்றுவார் இருக்குது. சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் ஆவியானவர் கொடியேற்றுவார். அப்போ வெள்ளம் போல வரக்கூடிய நிலை என்னன்னா, தண்ணீர் நம்மை மூழ்கடிக்கும். ஆறுகளின் வேகம் என்ன, நம்மை புரட்டி அடித்து கொண்டு போய் இழுத்து சென்று விடும். மொத்தத்தில் வெள்ளம் போல சத்துரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த தண்ணீரும் இந்த ஆறுகளும் நம்மை அடித்து செல்லக்கூடிய, மூழ்கடிக்க வைக்கிற, வெள்ளம் போல புறப்படுகிற ஒரு சத்துருவை போல என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, கூடவே இருந்து அவைகள் நம்மை புரட்டி போடாதபடிக்கு, நம்மை அழித்து போடாதபடிக்கு நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறாராம். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அக்கினியில் நடக்கும்போது சில நேரங்களில் சோதனையான ஒரு காலகட்டம் வரும். அன்றைக்கு அந்த 3 வாலிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். அக்கினியில் தூக்கி அந்த 3 வாலிபர்களை, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 வாலிபரை தூக்கி போட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்கினி ஜுவாலை அவங்க மேலே பற்றலை, எரிந்து போகலை, சாம்பல் ஆகவே இல்லை அவங்க. காரணம், அவங்க நடுவில் ஆண்டவர் கூடவே இருந்தார். ஆகவே அக்கினியினால அவங்களுக்கு ஒரு சேதமுமே இல்லை. மொத்தத்தில் இந்த அக்கினி எதனாலன்னா, மனிதர்கள் மூலமாக, அந்த ராஜாவின் மூலமாக வந்த ஆபத்து. ஆகவே மனிதன் மூலமாக வந்த ஆபத்தாக இருந்தாலும், சத்துரு மூலமாக நமக்கு வெள்ளம் போல ஆபத்துகள் வந்தாலும் நம்மை அவை அழிக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிற கர்த்தரின் வார்த்தை. ஆகவே நீங்கள் எந்த விதத்தில், எந்த ரூபத்தில் ஆபத்துகள், பிரச்சனைகள் என்று நீங்கள் சொன்னாலும் அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள வாழ்கிறார், எனக்குள்ள வாழ்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆகவே ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். தைரியமாக இருங்கள். எதிர் வரக்கூடியதான சூழ்நிலைகள் எதையும் கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று தைரியமாக இருங்கள். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைவீர்கள், காக்கப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள், உயர்வீர்கள். ஒருவனாலும் உங்களை அசைக்க முடியாது. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே தண்ணீரை போல, ஆறுகளைப் போல, மொத்தத்தில் வெள்ளம் போல அடித்து செல்லக்கூடிய அனுபவம் சத்துருவின் மூலம் வரலாம். அதே போல அக்கினி போல ஒரு நெருப்பு ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு வரலாம். மொத்தத்தில் எந்த விதத்தில் ஆபத்துகள் வந்தாலும் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்க மேல ஒரு துளி சேதம் வராதபடிக்கு காக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் நீர் இருக்கிறீர். ஆகவே இதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும், சந்தோஷமும், தைரியம், விசுவாசம் வளர்வதாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.